ஸோ ஆனால் உண்மையாக சொல்ல போனால் எனக்கு 12th முடிக்கிற வரைக்குமே ப்ரோக்ராமிங்லாம் பெருசாக தெரியாது. அது ஹெட்டர்னால் என்ன, எதுக்கு போடுறாங்கன்னு கூட எனக்கு பெருசாக தெரியாது. எப்படி சொல்கிறது, மிஸ்சீஃபான வேலைலாம் பண்ணேன். அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னை பேன் பண்ணிட்டாங்க அந்த பிளாட்ஃபார்மில் இருந்து. அப்பயே சொல்லிவிட்டேன், நான் காலேஜ் வரமாட்டேன், நான் ஜோவில் போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபைனல் இயர் ஃபுல்லாக நான் காலேஜ் போகல, ஃபுல்லாகவே ஜோவில் தான் இருந்தேன். அந்த இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ அவருக்கு ரொம்ப யூஸ் ஆனது என்ன அப்படின்னா இன்டர்ன்ஷிப். ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து அவரோட பாத்தில் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ அரியர் வச்சுருந்தாலும் வந்து கம்பெனியில் எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து கொஞ்சம் ஒரு ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பவித்ரா ரவிச்சந்திரன். நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, ஹரிஷ். ஸோ ஹீ இஸ் ஃப்ரம் ஜோஹோ கம்பெனி. லைக் ஒரு ஃப்ரெஷராக அதில் இன்டர்னாக இருந்து இப்போ வந்து ஜாப் வாங்கியிருக்காரு. ஸோ எப்படி அவரை ஜாப் வாங்கினாங்க அண்ட் எப்படிலாம் வந்து அவங்க இன்டர்ன்ஷிப் கிடச்சிது, அந்த மாதிரி ஹேக்ஸ் டிப்ஸ் எல்லாமே நம்ம இதில் கேட்கலாம். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ஹரிஷ். நான் வந்து இன்வைட் பண்ணோன்னே யூ கம் டு திஸ் பாட்காஸ்ட் அண்ட் என்னோட ஆடியன்ஸ்க்கும் யூ ஆர் கம் அண்ட் கிவ் யுவர் tips. So and he also have a YouTube channel. Obviously நீங்கள் அதை போய் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கலனாலும் you just go and watch it. ஹரிஷ் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் இருக்கும். And then he gives so many tips and tricks for the mainly for the freshers and ஒரு ஜோஹோ திங்ஸ் பற்றி நிறையவே அவர் சொல்லியிருப்பார். ஸோ ஹை, ஸோ மைசெல்ஃப் ஹரிஷ் ராஜேந்திரன். நான் வந்து ஒரு SD1 வந்து ஜோவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கேன். ஸோ அண்ட் ஐ டூ ஹேவ் அ யூடியூப் சேனல். முடிஞ்சால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருங்க. ஸோ அங்கே வந்து நிறைய எப்படி இன்டர்வியூ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரோட் மேப்ஸு அண்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னா என்னென்ன டாபிக்ஸ் வந்து கற்றுக்கணும், இல்லை ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்கன்னா என்னென்ன கற்றுக்கணும், பிளாக் செயின், டேட்டா சயின்ஸு, இல்லை டெவாப்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ரோட் மேப்ஸ் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ உங்களோட ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறீங்களா? பிகாஸ் நீங்கள் எப்படி 12th அப்போலேருந்தே உங்களோட டெக்னிக்கல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அண்ட் தென் ஒரு காலேஜில் நீங்கள் எப்படி அதை பர்சியூ பண்ணீங்க? இன்டர்ன்ஷிப் எதாவது போயிருக்கீங்களா? இதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஜோஹோ உள்ள வரதுக்கு அப்படின்ட்டு? ஓகே, ஸோ நான் வந்து படித்தது பார்த்திங்கன்னா வந்து 12th வந்து RPC அப்படின்னு ஒரு ஸ்கூல், எங்கள் லோக்கலில் இருக்க ஒரு ஸ்கூல் படித்தேன். ஸோ அங்கே இருக்கிறப்பவே வந்து எனக்கு டெக் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். சின்ன வயசுலேருந்தே எனக்கு டெக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரொபாட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப ஆசை, பேஷனுமே அதுதான். ஸோ அந்த டைம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ரோபோட் செய்கிறது, சர்க்கியூட் செய்கிறது, அந்த மாதிரி தான் இருந்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் இது படிக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதனால தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். கண்டிப்பாக வந்து எனக்கு ஆக்சுவலாக 12th டைம்லலாம் வந்து எனக்கு ப்ரோக்ராமிங்னா பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா வந்துட்டு எனக்கு அந்த டைமில் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, என்ன எதோ எழுதுறாங்க, எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அட்ரினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும், அதுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுனா தான் ஒர்க் ஆகும். அது வந்து காசு கொடுத்து வாங்கிட்டேன், ஆனால் எனக்கு ப்ரோக்ராம் எழுத தெரியல. ஸோ நெட்லேருந்து சும்மா காப்பி பண்ணி போட்டு அப்படியே யூஸ் பண்ணுறது அப்படி தான் இருந்துச்சு. 12th வந்து இந்த ஃபிபோனாசி சீரீஸு அண்ட் இந்த ஃபேக்டரியல் ஆஃப் அ நம்பர், இந்த 2 ப்ரோக்ராம் மட்டும்தான் நல்லா தெரியும். இதை வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டோம், சென்டமும் எடுத்தாச்சு. ஸோ ஆனால் உண்மையாக சொல்ல போனால் எனக்கு 12th முடிக்கிற வரைக்குமே ப்ரோக்ராமிங்லாம் பெருசாக தெரியாது. அது ஹெட்டர்னால் என்ன, எதுக்கு போடுறாங்கன்னு கூட எனக்கு பெருசாக தெரியாது. அது வந்து தியரட்டிக்கலாக தெரியுமே தவிர அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்லாம் எனக்கு பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. காலேஜ் வந்து ஜாயின் பண்ணேன், RMK இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். ஸோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட் இயரில் வந்து எனக்கு வந்து ஒரு பைத்தான் மேம் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு நீ பண்ணு, உனக்கு வந்து கோடிங் நீ கற்றுக்கோ, உன்னால் ரொபோட்டிக்ஸும் போக முடியும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் என்னால் ரொபோட்டிக்ஸ் எடுக்கவே முடியல. நிறைய என்ட்ரன்ஸ்லாம் கிளியர் பண்ணேன், இருந்துமே என்னால் வந்து போகவே முடியல. அதனால் இருக்கிறதுலே சீப்பான ஒரு குரூப் என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு லேப்டாப் இருந்தாலே சர்வைவ் ஆகிற முடியும் அப்படின்றது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். எனக்கு பயாலஜியுமே நல்லா தான் வரும், ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு குரூப். ஏன்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணணும், நிறைய லேபு போகணும், அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டன்றதுனால ஐ சோஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு வந்தாச்சு, சரி படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். அப்படியே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் கற்றுக்கிட்டேன். ஓகே, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆஸ் அ அகாடமிக்ஸில் தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் ஸ்கில் ட்ராக் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்த செமஸ்டர் போன அப்புறம் C வந்துச்சு. Cயில் தான் வந்து ரியல் ப்ரோக்ராமிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ உண்மையாலே பாயிண்டர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, மெமரி
செகண்டரி லெவலில் வந்து எப்படி ஒர்க் ஆகும், அதை ஏன் நம்ம ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்க ஆரம்பித்தேன். ஆஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்குனா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றதுனால இந்த கோடிங் அப்படின்றதும் டெக்கு தான் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி ஒய் நாட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில எப்படி சொல்கிறது, மிஸ்சீஃபான வேலைலாம் பண்ணேன். என்னென்னா வந்துட்டு அந்த ஸ்கில் ரேக்ன்ற பிளாட்ஃபார்ம் சொன்னல, ஸோ அங்கே வந்துட்டு ஆன்சர்ஸ்லாம் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஒன்று வச்சு அனானிமஸாக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து ரொம்பவே தப்பு. யாராவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஆன்கோயிங் கான்டெஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது. அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னை பேன் பண்ணிட்டாங்க அந்த பிளாட்ஃபார்மில் இருந்து. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சரி இதுக்கப்புறம் வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. அது ஏன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, கம்ஃபர்டபுள் ஆகிட்டு அந்த பிளாட்ஃபார்மில். அதுக்கப்புறமா வந்து ஃபுல் ஸ்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரண்டில் சும்மா வெப்சைட் பண்ணுறது, சீனியர்ஸ்க்கு வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணி தரது, அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு ஜேர்னி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 ஸ்டார்ட் அப்ஸில் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஃபுல்லாகவே வந்து எனக்கு இன்டர்ன்ஷாலா அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம், ஸோ அதுலேருந்து எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் லிங்க்டின்லேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அது மூலிமா இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா ஃபைனல் இயர் கூட தேர்ட் இயர் எண்டிங்கில் வந்துட்டு ஜோ வந்து கேம்பஸ் வந்தாங்க. அதில் சம்மர் இன்டர்னாக செலக்ட் ஆனேன். சம்மர் இன்டர்னில் வந்து ஒரு நிறைய ரவுண்ட் இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து ஒரு 8 ரவுண்டு கிட்டே இருந்துச்சு. ஸோ எல்லாமே கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணேன். அது வந்து அதுதான் வந்து ப்ராப்பர் இன்டர்ன்ஷிப்பு. அது வந்து ஒரு 9 மந்த்ஸ் கிட்டே நான் பண்ணேன். ஏன்னா வந்து நான் அப்பயே சொல்லிவிட்டேன், நான் காலேஜ் வரமாட்டேன், நான் ஜோவில் போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபைனல் இயர் ஃபுல்லாக நான் காலேஜ் போகல, ஃபுல்லாகவே ஜோவில் தான் இருந்தேன். அந்த இது ப்ராஜெக்ட் மட்டும் காட்டுறதுக்காக காலேஜ் போனேன். ஸோ 9 மந்த்ஸ் அப்பயே நல்ல எக்ஸ்போஷர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டைமாக ஜாயின் பண்ணி 1.3 இயர்ஸ் கிட்ட ஆகுது ஜோவில். ஓகே, ஸோ இவர் லாங் இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. லைக் அவரோட ஹோல் ரோட் மேப், அவர் எப்படி அதை ட்ராவல் பண்ணாருன்ட்டு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ அவருக்கு ரொம்ப யூஸ் ஆனது என்ன அப்படின்னா இன்டர்ன்ஷிப். ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து அவரோட பாத்தில் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ எப்படி ஹரிஷ் நீங்கள் வந்து இன்டர்ன்லாம் எப்படி நீங்கள் பண்ணீங்க, இன்டர்ன்ஷாப்லாம் சொன்னீங்க. அண்ட் ஆல்சோ யூ ஜஸ்ட் டெல் அபவுட் ஸ்கில் ரேக்னா என்ன, ஸோ அதில் என்ன ஆக்சுவலாக நம்ம பண்ணலாம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஸ்கில் ரேக் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா அது வந்து ஒரு காம்படிட்டிவ் கோடிங் இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம். அதில் வந்து டிஎஸ்ஏ ப்ராக்டிஸ் பண்ணுறது. அந்த டைமில் நான் பண்ணுற டைம்லாம் டிஎஸ்ஏலாம் நான் பார்க்க மாட்டேன். சும்மா அதில் வந்து ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க, சாம்பிள் இன்புட் சாம்பிள் அவுட்புட் இருக்கும். அதில் டெஸ்ட் கேசஸ் வந்து பாஸ் ஆகிற மாதிரி நீங்கள் கோடு எழுதிங்கன்னா போதும், அவ்வளோதான். அதில் நான் பண்ண டைமில் வந்துட்டு காம்ப்ளெக்சிட்டிலாம் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. உங்களோட இது டெஸ்ட் கேசஸ் பாஸ் ஆனாலே போதும் தான் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன் ஒரு பாப்பப் வரும், அது பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே எதுக்கு பண்ணுறோன்றது தெரியல. அப்போ வந்து ஒரு ரூமர் வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னா ஸ்கில் ரேக்கில் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் பயங்கரமாக வச்சுருந்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் செலக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு கொஸ்டின், சாரி டு இன்டரப்ட். ஸோ லீட் கோடுன்னு சொல்கிறாங்க, லீட் கோட், கிரீக் ஃபார் கீக்ஸ், இதில் தான் ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனினா உள்ளே போகிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கில் ரேக்குன்றது என்ன ஆக்சுவலாக, அதுவும் வந்து மேஜர் பிளே ரோல் ஆகுமா, இல்லை எது நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஸ்கில் ரேக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது. என்னோடய சிஸ்டர்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்த டைம்லேருந்து இருக்கார். அதில் வந்து ஆப்டிடியூட் கொஷின்ஸ் இருக்கும் அண்டு இது கோடிங் கொஷின்ஸுமே நிறைய இருக்கும். நான் அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2700 ப்ராப்ளம்ஸ் கிட்ட சால்வ் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு சில காலேஜஸ் மட்டும் வந்து கொடுப்பாங்க. அது வந்து பெய்டுன்னு நினைக்கிறேன். ஸோ காலேஜஸே பே பண்ணி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க. இந்த ஆப்டிடியூட் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லாம் வந்து அதில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதுதான் வந்து ஸ்கில் ரேக்குன்றது. ஈக்குவலன் டு லீட் கோட் அண்ட் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அந்த டைமில் நான் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு கம்பேர்டு டு லீட் கோட். ஏன்னா வந்து அந்த டைமில் நிறைய டைனமிக் ப்ரோக்ராமிங்லாம் அப்போ தான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறப்போ எனக்கு டைனமிக் ப்ரோக்ராமிங் என்னன்னு தெரியாது. ஆனால் நான் பண்ணேன் அப்படின்னா அந்த ஆன்சர்ஸ் வந்து பாஸ் ஆகிடும். அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை அந்த டைமில். இப்போ தான் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் வந்து லைவ் வெபினார்ஸ் கூட வந்து எடுப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் போகிற காலேஜ் பொறுத்து தான். இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கில் ரேக்கில் பெய்டு மெம்பர்ஷிப் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஆப்வியஸ்லி லீட் கோட் இருக்குது, கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் இருக்குது. இதில் இருக்க கண்டென்ட் அதுலேயும் ஆப்வியஸ்லி இருக்க போது. ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுதான் எனக்கு ஸ்கில் ரேக் வந்து பயங்கர மேஜராக ஹெல்ப் பண்ணுது. அதில் இன்னொரு ஃபேக்டர் என்னென்னா வந்து அதில் வந்து ஒரு பார் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ என்னென்னா இத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 1 LPA ப்ளேஸ் ஆகிடுவீங்க அப்படின்ட்டு. அது வந்து 7 LPA வரைக்கும் போகும். ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னா சைக்கிள் இருக்கும், அப்புறம் பைக் இருக்கும், கார் இருக்கும், கடைசியில் ஃப்ளைட் இருக்கும். கேமிஃபிகேஷனாக மாற்றிட்டாங்க.
எடுக்கிறோம்டா ஃப்ளைட் அடிக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி போயிட்டு ஃபுல்லாக டெய்லி காலையில் காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன்னா இந்த அசைன்மெண்ட்ஸு எல்லாம் கொடுப்பாங்களே எல்லாம் முடிச்சுட்டு கோடு தான் ஃபுல்லாக கோட் அடிப்பேன். அதில் டெய்லி சேலஞ்சுன்னு ஒன்று இருக்கும், அது டெய்லி போட்டுக்கிட்டே இருப்பேன். அதில் வந்து மெடல்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க, நமக்கு என்னென்னா டாப்பில் இருக்கணும் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அதிலே மெடல்ஸ் கான்டெஸ்ட் வந்து டெய்லி டெஸ்ட்டுன்னு ஒன்று நடக்கும், நைட்டு 10 மணிக்கு இருக்கும். கரெக்டாக அதை முடித்த உடனே படுத்து தூங்கிடுவேன். ஸோ அது கண்டிப்பாக அட்டன் பண்ணாமல் நான் தூங்கவே மாட்டேன். ஸோ அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் லீக் பண்ணி தான் வந்து மாட்டினது. ஸோ இதுதான் ஸ்கில் ரேக்கு. ஸோ ஆக்சுவலாக இவர் சொன்ன வரைக்கும் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இவரோட டோபமைன் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னா, கோடிங் அடித்தா அன்றைக்கி நான் ரொம்ப என்ஜாயாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இவருக்கு அது ஒர்க் ஆகிருக்கு. ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்வேன்னா, இப்போ இந்த மாதிரி வீடியோ கேம் இல்லை இந்த சோஷியல் மீடியா அப்படி நீங்கள் வந்து உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஒரு ஃபேக் அந்த ப்ளஷர் நீங்கள் இது பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கோடிங் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக நீங்கள் வந்து கொண்டுட்டு போகலாம். லைக் இவர் வந்து எப்படின்னா லைக் அந்த கோடிங் அந்த மாதிரி ஸ்கில் ட்ராக் வந்து இவருக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு எந்த வெப்சைட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அவங்க கொடுக்குற லுக் அண்ட் ஃபீல்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். இப்போ இவர் வந்து இந்த லைக் பைக் அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு அவார்ட்ஸ் வாங்கும்போது அவருக்கு ஒரு ஃபீல் குட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி நீங்களே உங்களை என்ஜாய் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த கோடிங் உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன சின்ன கோடிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆஸ் ஹீ சேட் லைக் அவர் தெரியாமலே தான் அந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் அது எல்லாமே அவருக்கு தெரியாமலே அந்த லாஜிக் உள்ளே போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஃபீஸபிளாக இருக்குது, நாட் ஒன்லி லீட் கோட் நிறைய இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் மோர் ஆர்லெஸ் நம்மளும் அதை பற்றி வீடியோ போடலாம் தனியாக. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அபவுட் இன்டர்ன்ஷிப், எப்படி நீங்கள் இன்டர்ன் சாவ்லாவில் நீங்கள் பண்ணீங்க, பட் ஹவு குட் லைக் எப்படி நீங்கள் உங்கள் ரெசுமே எப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஸோ எப்போ நீங்கள் இன்டர்ன் சாவ்லாவில் போயிட்டு லைக் எய்தர் ஃபஸ்ட் இயர் ஒரு செகண்ட் இயர் எப்போ நீங்கள் அதை என்ரோல் பண்ணி எப்போலேருந்து யூ ஜஸ்ட் மேக் இட் ஹேப்பன்? ஓகே, ஸோ இந்த ஸ்கில் ரேக் ஸ்டோரியும் இன்டர்ன்ஷிப் ஸ்டோரியும் லைட்டாக இன்டர்லிங்க்டாக இருக்கும். ஏன்னா ஸ்கில் ரேக்கில் ஆப்வியஸ்லி எல்லாமே வந்து லீக் பண்ணி மாட்டிக்கிட்டாச்சு ஒரு டைமில். அப்போ வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதோட எனக்கு ரொம்ப டைம் இருந்துச்சு அந்த மாதிரி. ஸோ இப்போ ஏதாவது பண்ணணும், காலேஜில் வந்து புஷ் பண்ணாங்க இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து இன்டர்ன்ஷாலா வந்து போய் சும்மா செக் அவுட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக நிறைய சும்மா வெறும் HTML CSS மட்டும் தெரிஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரி சில ஜாப்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப அண்டர் பெய்டாக தான் இருக்கும். ஒரு 1000 rupees இல்லை 5000 per month அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அது நல்ல அமௌண்ட் தான் அப்படின்றதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு அட்டன் பண்ணேன். அங்கே என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. எந்த கம்பெனியாக இருந்தாலும் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். ஒரு அசைன்மெண்ட், அதாவது இப்போ இன்டர்ன்ஷாலாவோட டேஷ்போர்ட் பேஜை வந்து நீ அப்படியே ஒரு 2 days வந்து க்ளோன் பண்ணி காட்டு, எந்த ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே வேணாம், வெறும் அந்த UI மட்டும் பார்க்க அதே மாதிரி இருக்கா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை அப்படியே பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணணும். அதை வந்து ஹோஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைம்லேயே இதெல்லாம் கற்றுக்கிறதுனால தான் லேட்டர் த பீரியட் ஆஃப் டைம் எல்லாமே வந்து யூஸ் ஆச்சு. ஸோ அதை பண்ணிவிட்டு என்னோடய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 லிங்க், இதுதான் என் போர்ட்ஃபோலியோ. இதுவே கிடையாது, ரெஸ்யூமேவே இல்லை அந்த டைமில். அதில் வந்து ஒரு சாட் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து டேரெக்டாக எங்கள் கம்பெனிக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். ஸோ அதை வந்து ஒரு 10 வெப்சைட் வந்து நான் பண்ணி வச்சுட்டேன். யாராவது என்கிட்ட வந்து ஜாப் நான் கேட்கணும் அப்படின்னா இதை 10 அனுப்பிட்டு இதை நான் தான் பண்ணேன், எனக்கு வந்து ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு தான் நான் கேட்பேன். அப்போ எனக்கு ரெஸ்யூமேன்னு ஒன்று கிடையவே கிடையாது, என்னோடய ஃபஸ்ட் இன்டர்ன்ஷிப் போகிற வரைக்குமே. அது கிடச்சதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. அதை வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணேன்னா, இன்டர்ன்ஷாலாலேயே வந்து நீங்கள் என்ன இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்யூமே டெம்ப்ளேட் ஒன்று கொடுப்பாங்க. அது ரொம்ப பெருசாக இருக்கும், 2-3 பேஜஸ்லாம் இருக்கும். பட் ஸ்டில் அதை வச்சு அடுத்து ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து கிராக் பண்ணேன். இது நான் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 months அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப லாங்கெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பிட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வந்து கிராக் பண்ணேன். அங்கே தான் வந்துட்டு நாங்கள் பண்ணுறது வந்து ஓப்பன் சோர்ஸில் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் வந்து React.js வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு HTML CSS தெரியும், JS தெரியாது. டேரெக்டாக வந்து React கற்றுக்க ஆரம்பிச்சாச்சு. அவங்க வந்து ஒரு டைம் கொடுத்துட்டாங்க, நீ React கற்றுக்கோ, ஓகே அப்படின்னா நீ வந்து பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு யூ கேன் கோ ஃபார் அதர் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ட்ரை தான் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி பார்த்து React வந்து கற்றுக்கிட்டாச்சு. டேரெக்டாக அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து JavaScript வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்க பண்ண அந்த லைப்ரரி வந்து ஓப்பன் சோர்ஸாக வந்து நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து GitHub வெர்ஷன் கண்ட்ரோல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். பயங்கரமாக தப்பு பண்ணேன், ப்ரொடக்ஷன்லாம் உடஞ்சிது. பட் ஸ்டில் அதுதான் எனக்கு லேர்னிங்காக இருந்துச்சு. அதுவும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டார்ட் அப் கல்ச்சர் மாதிரி தான். அதனால் வந்து தேவர்
வர் வெரி மச் சப்போர்ட்டிவ். ஸோ அப்போ வந்து எனக்கு தெரியாது, நான் கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து டைப் பண்ணி எல்லாமே அனுப்பேன். ஒயர் ஷவுட்டிங் அப்படின்னுவாங்க, எனக்கு புரியவே புரியாது, ஏன் ஷவுட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம நார்மலாக தானே அனுப்பியிருக்கோம். அந்த டைமில் தான் வந்துட்டு ஓகே நம்ம வந்து ஃபுல்லாக கேப்ஸில் வந்து டைப் பண்ணால் அது வந்து ஷவுட்டிங் மேனர் அப்படின்றதுலாம் அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஒரு ரியல் ப்ரொஃபஷனல் வேர்ல்டில் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது தான் யூ கெட் ஸோ மெனி எக்ஸ்போஷர் ரைட் பிஃபோர் கெட் இன் டு த ரியல் வேர்ல்ட். ஸோ என்ன சொல்வேன் அப்படின்னா, ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து எவ்வளோ ப்ளே ஆயிருக்கு ரோல் அப்படின்னு பாருங்கள். லைக் உங்களுக்கு அவருக்கு வந்து HTML CSS மட்டும்தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கு. அவர் தெரிஞ்சோடனே ஹீ ஸ்டார்டட் அப்ளை ஃபார் த இன்டர்ன்ஷிப். ஸோ அப்போயே கிரேட்ஃபுல்லி யூ கெட் சம் ஃபர்ஸ்ட் ஜாப் கிடச்சிது. ஸோ அதுலேருந்து அவர் ரெஃபர் மூலிமா அண்ட் அது மூலிமா யூ கெட் another ஜாப் அண்ட் another டெக் ஸ்டாக் ஆல்சோ ஹீ திங்க். ஸோ ஆக்சுவலாக இப்படி தான் ஒரு டெக்னிக்கல் பீப்புளும் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. கைண்ட் ஆஃப் அவங்க எப்போ ரியல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் தே கெட் இன் டு இட் அண்ட் தென் ஃபேஸ் இட். அது லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் தே அக்காம்ப்ளிஷ்ட் இட். ஸோ நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணீங்க? லைக் எந்த இயரில் நீங்கள் அதை அப்ளை பண்ணீங்க? என்னோட செகண்ட் இயரோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பண்ணேன். அதாவது என்னோட தேர்ட் செமஸ்டரில் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அது முடிச்சு இமீடியட்டாக வந்து என்னோட அடுத்த இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செமஸ்டர் கேப் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பிட் பிரதர்ஸில் பண்ணேன். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட தேர்ட் இயர் ஆல்மோஸ்ட் எண்டிங் கிட்ட வந்திருப்பேன். அது முடிஞ்சதுக்கப்புறமே வந்து ஜோவில் சம்மர் இன்டர்ன் பண்ணேன். சம்மர் இன்டர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் அமேசான் ML சம்மர் ஸ்கூல் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து ஜோவில் திருப்பி ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அவ்வளோதான். அது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேயே ஃபுல் டைமாக ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அவரோட ஹோல் காலேஜ் ஃபுல் இதுவே வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப்லேயே தான் போயிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன ஒரு மெயின் அட்வைஸ் சொல்லுவோம் அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு வந்து யூ டோன்ட் லைக் லுக் ஃபார் த பேமெண்ட் ரைட். பேமெண்ட்டை ஃப்ரீயாக பண்ணுறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து யூ வில் கெட் ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய ரெஃபரன்ஸ் உங்களுக்கு அது மூலிமா கிடைக்கும் அண்ட் யூ கேன் கெட் த மோர் எக்ஸ்போஷர் ஆல்சோ. ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப்பே பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து சொல்லிட்டார் டேரெக்டாக, உன்னோட ப்ரொஃபைல் வந்து எதுவுமே இல்லை, நீ லேர்ன் பண்ணிக்கோ, நாங்கள் அதுக்கெலாம் டைம் கொடுப்போம், ஆனால் நீ வந்து பேமெண்ட் எதிர்பார்க்காத, ஆனால் நீ நல்லா பண்ணனா கண்டிப்பாக நாங்கள் பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இது எப்படின்னா எய்தர் எனக்கு பேமெண்ட் கிடைக்கும் இல்லை கிடைக்காம போனால் எனக்கு லேர்னிங் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அந்த டைம் ஆனால் சூப்பரான லேர்னிங் இருந்துச்சு. HTML கற்றுக்கிட்டாச்சு, CSS கற்றுக்கிட்டாச்சு, பூட் ஸ்ட்ராப்னா என்னன்றது அப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் இயரில் அதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தை எனக்கு. யா அஃப்கோர்ஸ் சீரியஸ்லி ஃபஸ்ட் இயர்லேயே நீங்கள் இதெல்லாம் பண்ணது இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட். ஃபஸ்ட் இயரோட எண்டிங்கில் அதுவும். ஸோ அது வந்து பெரிய பெரிய வார்த்தை. அதுக்கப்புறம் வந்துட்டு இது டிப்ளாய்மெண்ட் எப்படி பண்ணுறது, நெட்லிஃபைல வந்து ஹோஸ்ட் பண்ணுறது கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டான டீட்டெயில்ஸ்லாம், இப்போ எப்படி சொல்கிறது, ஃபேவிகான் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த டைட்டில் மாற்றுறது, அப்புறம் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணோன்னா வந்துட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் வரணும், மெட்டா டேட்டா போடுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இதெல்லாம் ஓகே, இதை ஹோஸ்ட் பண்ணி எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த வெப்சைட்டோட பேர் போட்டோம் அப்படின்னா எனக்கு கூகுளில் வந்து தனியாக வரணும், கான்டாக்டஸ் அபவுட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வரும். நீங்கள் ஏதாவது ஃபேமஸான ஒரு வெப்சைட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக காட்டுவாங்க. அது எப்படி பண்ணுறதுனே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அப்போயே உட்காந்து SEOனா என்னென்னு கற்றுக்கிட்டேன். அந்த கம்பெனிலே வந்துட்டு அவங்க அது ஸ்டார்ட் அப் தான் ஆப்வியஸ்லி. எனக்கு வந்து வீடியோ எடிட்டிங் தெரியும்னு நான் சும்மா சொல்லியிருந்தேன். அதுவும் ரொம்ப ரொம்ப மோசமாக தான் எனக்கு தெரியும், அவ்வளோலாம் நல்லாலாம் தெரியாது. ஸோ அவங்கள்ட்ட சொன்னப்போ சரி வீடியோ எடிட்டிங் பண்ணித்தா அப்படின்னாங்க. என்ன நிறைய பண்ணி கொடுத்தேன். அந்த டைமில் லேர்னிங் பயங்கரமாக இருந்துச்சு. பேமெண்ட் வந்து அவங்க சொன்ன மாதிரி அட் தி எண்ட் வந்து எனக்கு வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து சொல்கிற மாதிரி லைக் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேமெண்ட் அப்படின்னு நீங்கள் போகக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து அப்போ லேர்னிங் ஸ்டெப்பில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்போஷர் இம்பார்ட்டன்ட். உங்கள் ரெசுமே வெயிட்டேஜ் ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் சம் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இப்போ 2 கேண்டிடேட் வராங்க, ஒருத்தவங்க ஒன்லி டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது அண்ட் தென் தேர் ஓன் மினி ப்ராஜெக்ட்ஸ் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. பட் இவங்கள மாதிரி பீப்புள்ஸ் வராங்க, தே ஹாவ் ஸோ மெனி இன்டர்ன்ஷிப் அண்ட் ஸோ மெனி ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒரு ரெக்ரூட்டர் as a interviewer I will definitely select you. நீங்கள் அப்போது ஸோ ஆஸ் அ காலேஜாக நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக உள்ளே போகிறீங்க அப்படின்னா யூ ஹாவ் இன் த மைண்ட் லைக் நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் ஒரு டெக் ஸ்டாக் படிக்கிறீங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் ஓப்பன் ஃபார் ஒர்க். நீங்கள் இன்டர்ன்ஷிப்ல பண்ணலாம், லிங்க்டின்ல பண்ணலாம் லைக் தட். ஸோ தட் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும் அண்ட் தென் வந்து பீப்புள்ஸ் நெட்வொர்க் உங்களுக்கு கிடைக்கும். 1 இயர்லேயே பண்ணதுன்றது குட் திங் ஆக்சுவலாக. அது வந்து எனக்குமே வந்து அது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. கிடைக்குமான்னு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் அந்த டைமில் பார்த்த எல்லாமே
நார்த் இந்தியன் யூடியூபர்ஸ் தான். அவங்களாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒய் நாட் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத நான் ட்ரை பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து என்னோட காலேஜ் மேட்ஸ் எல்லாருமே வந்து காசு கொடுத்து இன்டர்ன்ஷிப் வந்து போக ஆரம்பித்தாங்க. இம்ப்ளான்ட் ட்ரைனிங் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அதான இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் காட்டினாங்க. டியூ டு சம் ரீசன்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன ஃபினான்ஷியலி கொஞ்சம் வீக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் என்னால் போக முடியாது. ஸோ சரி நம்ம வந்து ஆன்லைன்லேயே ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டேன். சரி ஓகே ஆன்லைனில் சொல்கிறாங்க ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ன்ஷியலாக சும்மா ஒரு லக்கில் தான் நான் பண்ணேன். ஆனால் அது எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அதை யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட நெட்வொர்க் பில்ட் பண்ணிட்டேன். ஸோ அது ஸ்டார்ட் அப்புன்றதுனால நம்ம கூட இருக்கவங்க வந்து கொலீக் மாதிரி தெரிவாங்க. ஆனால் வெளியே காட்டுறப்போ அவங்க வந்து ஒரு சிஇஓ. ஸோ ஒரு சிஇஓ வந்து நமக்கு என்டோர்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து பெரிய விஷயம் லிங்க்டின்ல. ஸோ அதை நெக்ஸ்ட் டைம் நான் யார்ட்டையாவது காட்டுறப்போ வந்து இந்த மாதிரி சிஇஓவே வந்து எனக்கு வந்து என்டாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட ஒர்க் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்தடுத்து ஈஸியாக வாங்க முடியும். ஸோ உங்களுக்கு லிங்க்டின் ரொம்ப ப்ளே ஆயிருக்கு ரோல் அண்ட் தென் ரெக்கமெண்டேஷன் ரொம்ப ப்ளே ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் அ கைஸ் ஆக்சுவலாக நீங்களும் இன்டர்ன்ஷிப் வந்து கன்ஃபார்மாக பண்ணுங்க. எதர் பாஸ் ஆகிறீங்க இல்லை ஃபெயில் ஆகிறீங்க யூ கெட் சம் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அது ப்ளஸ் தான். ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் போர்ட்ஃபோலியோன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் ஆக்சுவலாக போர்ட்ஃபோலியோ ஏற்கனவே பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது எப்போ பில்ட் பண்ணீங்க? உண்மையாகவே வந்து போர்ட்ஃபோலியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பிகாஸ் வந்து ஆக்சுவலாக நான் இன்டர்வியூவராக பார்க்கும்போது ஐம் நாட் ஜஸ்ட் கீன் டு போர்ட்ஃபோலியோ அண்ட் ஆல் லைக் ரெசுமேயில் இருக்கிறது தான் வி வில் சி. பட் உங்களுக்கு எப்படி போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஆச்சு? பிகாஸ் நீங்கள் இன்டர்ன்ஷிப்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்க அண்ட் தென் ஜோஹோ இன்டர்ன் அண்ட் தென் அமேசான் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஸோ எப்படி அது ரொம்ப இம்பாக்ட் ஆச்சு? இட் இஸ் வெரி மஸ்ட் ஆர் நாட்? எப்போ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க? ஓகே, இது வந்து மஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட்லாம் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன்றதை நான் வந்து எப்பயுமே என்னோடய வாட்ஸ்அப்பில் எனக்குன்னு ஒரு குரூப் வச்சுருப்பேன். அதில் நான் மட்டும்தான் இருப்பேன். அதில் வந்து நான் கடைசியாக பண்ண வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் அதில் வந்து போட்டு வச்சுருப்பேன். அது அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் 10 வெப்சைட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ நான் வந்து எப்பயுமே அந்த வாட்ஸ்அப் மெசேஜை காப்பி பண்ணி எந்த ரெக்ரூட்டருக்காக இருந்தாலும் ஷேர் பண்ணுவேன். இதுதான் என்னோடய பாஸ்ட் ஒர்க்ஸ்ன்ட்டு. அது வந்து என்கிட்ட இவ்வளோ இருக்குது. அது வந்து எல்லாத்தையும் ரெஸ்யூமில் கண்டிப்பாக போட முடியாது. 2 ப்ராஜெக்ட் தான் மேக்ஸிமம் பார்ப்பாங்க கரெக்டாக. ஸோ எல்லாத்தையும் நான் எப்படி போடுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் சரி ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டாக ஒன்று பண்ணிடலாம். அதுக்குள்ளே இந்த 10 லிங்க்கையும் போட்டோன்னா வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இது வந்து எனக்கு ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் ஆகிருக்கு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் ஒரு ஈவெண்ட் வந்து போகிறேன், சும்மா ஒரு 10 பேர் வந்து மீட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்ககிட்ட என் போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணேன் அப்படின்னா உடனே அவங்களோட ஐஸ் வந்து என் மேலே இருக்கும். ஸோ அந்த ஒரு அட்ராக்ஷன் பில்ட் பண்ணுறதுக்கு போர்ட்ஃபோலியோ யூஸ் ஆகும். பட் ரெக்ரூட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் யூஸ் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸில் நல்லா ஒர்க் ஆகும். ஒரு குரூப்பில் போயிட்டு நான் ஒரு குரூப் வந்து நார்மலி நிறைய கம்யூனிட்டிஸில் வந்து நான் இருப்பேன் நார்த் சைட்லேயே. ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அங்கே வந்து நான் என் போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணேன் அப்படின்னா உடனே வந்து என் மேலே வந்து ஐஸ் வந்துடும். ஸோ ஓகே இவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க, அனிமேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு ரெஸ்யூமேல என்னால் ஃபிட் இன் பண்ண முடியாததை எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ இது ஹெல்ப் பண்ணும். ஆனால் போர்ட்ஃபோலியோ தான் மஸ்ட்டா அதனால தான் கிடச்சிதானா? கண்டிப்பாக கிடையாது. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு நம்ம மேலே வந்து கண்ணை திருப்புறதுக்காக யூஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா போர்ட்ஃபோலியோன்றது வந்து நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க, ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் ஆப்வியஸாக கிட்டப் ப்ரொஃபைல் வந்து வச்சுருப்போம். ஸோ கிட்டப் ப்ரொஃபைல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் அதோட திங்ஸ் எல்லாமே வந்து என்னோட வீடியோவில் நான் வந்து எவ்ரிதிங் நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் இட். ஸோ அந்த கிட்டப் ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸும் போடுவீங்க. அதை தவிர்த்து நீங்கள் அதை ஹோஸ்ட் பண்ணது எல்லாமே போடணும் அப்படின்னா ஆப்வியஸாக நம்மளோட ரெஸ்யூமேல பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி டைமில் போர்ட்ஃபோலியோன்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் ஒரு நெட்வொர்க்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னும் பொழுதும் இப்போ போர்ட்ஃபோலியோஸ் வந்து பார்க்கும்பொழுது ஆப்வியஸ்லி த அனிமேட்டட் திங்ஸ் வந்து ஹியூமன் பிரெயின்ஸ்க்கு இட் வில் பி அட்ராக்டிவ். ஸோ அதனால் யூ வில் கெட் ஸோ மெனி நெட்வொர்க்ஸ். ஸோ அதனால் போர்ட்ஃபோலியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கிடையாது ஃபார் த ரெக்ரூட்மெண்ட். பட் உங்களுக்கு வந்து நெட்வொர்க் வந்து பில்ட் பண்ணணும். ஒரு நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் ஆஃப் த ப்ராஜெக்ட் லைக் ஸ்க்ராட்சில் இருக்கீங்க, நிறைய டைம் இருக்குது, காலேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை கேப் எடுத்து நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போர்ட்ஃபோலியோ பண்ணி நீங்கள் யூ கேன் கிவ் இட் டு யுவர் கொலீக்ஸ் ஆர் கிவ் இட் டு யுவர் நெட்வொர்க்கிங் திங்ஸ்க்கெலாம் நீங்கள் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா you will easily get job and easily get eye on you. ஓகே. அண்ட் ஆப்டிடியூட் ரிலேட்டட் திங். ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து மெயின்லி வந்து ஃபேஸ் பண்ணுறது அஃப்கோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட். பட் அதர் தென் தட் ஆப்டிடியூட். ஸோ வெதர் த இன்டர்ன்ஷிப் ரெக்வயர்ட் ஆப்டிடியூட் ஆர் ஆன் கேம்பஸில் அஃப்கோர்ஸ் ஆப்டிடியூட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஸோ ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் ஆனோன்றது என்னோட லிஸ்ட்லேயே இல்லை. ஸோ அதனாலேயே எனக்கு ஆப்டிடியூட் வந்து எப்படி சொல்கிறது, இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. எனக்கு பிடிக்காதுன்னே சொல்லிடலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் ஆப்டிடியூட் இல்லாத கம்பெனியாக
நான் வந்து டார்கெட் பண்ணேன். என்னோட இன்டர்ன்ஷிப்பில் ஆப்டிடியூட் எங்கேயுமே கேட்கவே இல்லை. ஃபுல்லாகவே வந்துட்டு வெப்சைட் பண்ண சொன்னாங்க, நான் பண்ணி கொடுத்துட்டேன். அதை பேஸ் பண்ணி என்னை வந்து ஹையர் பண்ணிட்டாங்க. ஜோவில் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக நிறைய அப்ளிகேஷன்ஸ் வருவாங்க கண்டிப்பாக. ஸோ அதை ஃபில்டர் அவுட் பண்ணணும்னா அவங்களுக்கும் வேறு வழி இல்லை, ஆப்டிடியூட் வச்சு தான் ஆகணும். அது வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணும், ஃபில்டரிங்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக மட்டும் ஒரு சில சேனல்ஸ் வந்து கொஞ்ச நாள் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு 3-4 டேஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ என்னென்னா ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்டு அப்படின்னு ஒரு இது வந்து என்னோட ப்ரொஃபஸர் தான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்தது வந்து ஃப்ரீ ஃபீல் டு லேர்ன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயே வந்து ஆப்டிடியூட் சொல்லி தருவாங்க அந்த சேனல். அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பிள் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்தேன். கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்துட்டு போனேன். அது இல்லாமல் எனக்கு வந்து ஃபேஸ் ப்ரெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலேருந்து வந்து ட்ரைனிங் மாதிரி எடுப்பாங்க. ஆனால் நான் பெருசாக கவனிக்கல. பட் ஆனால் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் எனக்கு வந்து அது ஸ்ட்ரைக் ஆகி யூஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது இந்தியா பிக்ஸ்ன்ற ஒரு வெப்சைட் இருக்குது, அது நிறைய பேர் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் வந்து சாம்பிள் கொஷின்ஸ் பார்த்துக்கலாம். அண்டு இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் வேணும்னா வந்துட்டு அந்த 2 யூடியூப் சேனல் மட்டும்தான் நான் ரெஃபர் பண்ணேன், வேறு எதுவும் பெருசாக ரெஃபர் பண்ணல. ஸோ வந்து நீங்கள் ஃபார்முலாஸ் வந்து படித்து வச்சுருக்கீங்க, ட்ரிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே மோர் தென் எனஃப். அது ஒரு 1 வீக்கில் நம்ம பண்ணிடலாம். 1 வீக் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஓகே. ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ரைட். பட் ஆனால் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் இல்லை உங்களுக்கு வந்து உண்மையாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா ஆப்டிடியூட் இஸ் நாட் தேட் மச் இம்பார்ட்டன்ட். பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஆன் கேம்பஸ் லெவல்ஸ்னா ஆப்டிடியூட் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ தட் வந்து நீங்கள் ஆப்டிடியூடுக்கு ரொம்ப உங்களோட ஹோல் டைமே அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. யூ கேன் கிவ் அ டைம் லைக் ஒரு 1 or 2 weeks அப்படி நீங்கள் வந்து அதுக்கு அட் த ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு அண்ட் தென் யூ கேன் அப்ஸ்கில் யுவர் கான்சன்ட்ரேட் ஆன் அப்ஸ்கில்லிங், நெட்வொர்க்கிங், அந்த மாதிரி நீங்கள் பிச் பண்ணி எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் கெட் இன் டு இட். ஓகே, நீங்கள் வந்து இப்போது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இப்போ இங்கே நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி சொல்ல முடியுமா? நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ரோட் மேப் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஸோ ஐடியெல்லாம் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நெசசிட்டி இப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிடலாம் அப்படின்றத நீங்கள் என்னென்ன டு டூ லிஸ்ட்டாக வச்சுருப்பீங்க? ஓகே, ஸோ கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து மேண்டேட்ரி டு ஹேவ். கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபுல் ஜேர்னியில் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட் ஆச்சு நல்ல ப்ராஜெக்டாக பண்ணியிருக்கணும். அது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கோடிங் வந்து பண்ணி பார்த்துருக்கணும். கோடிங்னா ப்ராப்ளம் சால்விங், இப்போ நான் சொன்ன மாதிரி கீக்ஸ் ஃபார் கீக்ஸ், லீட் கோடு இல்லை ஸ்கில் ரேக், இந்த மாதிரி எதில் வேணால் ப்ராப்ளம் சால்விங் பண்ணி பார்த்துருக்கணும். ஏன்னா அதுதான் வந்து இன்டர்வியூஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே வந்து கூட டெக்னிக்கலாக கற்றுக்கலாம். அண்ட் நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டை வந்து கொஞ்சம் ஒழுங்காக எது வந்து இன்டர்வியூவில் வந்து யூஸ் ஆகுமோ அது ஒழுங்காக படிக்கணும். ஏன்னா நான் படித்ததெல்லாம் வந்து கோவிட் ஆப்ஷனல் தான். ஸோ அது வந்து நீங்கள் படிக்காமல் கூட நீங்கள் அப்பியர் ஆக முடியும். ஸோ ஆனால் ஐ டென்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஸோ எனக்கு தெரியும் டிஎஸ்ஏ, ஓஎஸ், ஊப்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். கண்டிப்பாக போய் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுவேன். ஈவன் அந்த டைம்லலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பப்ஜி தான் விளாண்டுருப்போம். அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸ் வந்தால் மட்டும் கண்டிப்பாக நான் போய் அப்பியர் ஆகிடுவேன். ஸோ அதனால் கோர் சப்ஜெக்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஹேக்கத்தான்ஸ்லாம் வந்துட்டு மேண்டேட்ரி கிடையாது, குட் டு ஹேவ். ஸோ ஹேக்கத்தான்ஸ் வந்து நிறைய அட்டன் பண்ணுங்கள். சிம்போசியம்ஸ் நிறைய வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸு இதெல்லாம் வந்து குட் டு ஹேவ், ஆனால் மேண்டேட்ரி இல்லை. மேண்டேட்ரினா வந்து ஒரு ப்ராஜெக்ட்டு, 2 ப்ராஜெக்ட்டு, ரெஸ்யூமே அண்டு உங்களோட கோடிங் எக்ஸ்போஷர், இது 3மே வந்து மேண்டேட்ரின்னு சொல்லி. இது எந்த இயர்லேயே நம்ம இது ரெடியாக வச்சுருக்கணும்? இதை வந்து நீங்கள் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வரத்துக்கு 1 இயருக்கு முன்னாடி இது எல்லாமே உங்கள் கையில் ரெடியாக இருக்கணும். அந்த ஃபைனல் அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற 1 இயர் வந்து ஃபுல்லாகவே டிஎஸ்ஏ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறப்பே நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக்கோ இல்லை ஃப்ரண்ட் அண்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாக் இல்லை டொமைன் வந்து சில பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் செகண்ட் இயர்லேயே முடிச்சிருங்க. 3rd இயரில் வந்து நீங்கள் அப்படியே ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போ இது வந்து 2 வகையாக பிரியும். இன்ஜினியரிங்கும் இருப்பாங்க அண்ட் ஆர்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ ஆர்ட்ஸுக்கு என்ன சொல்லுவோன்னா வந்து ஃபைனல் 1 இயர் வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இன்ஜினியரிங்னா உங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். அதனால் வந்து அந்த எப்போ வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வருதோ அதுக்கு 1 இயர் முன்னாடியே வந்து நீங்கள் ரெடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு 1 இயர் வந்து ஃபுல் ரிவிஷன் கோடிங் மட்டும் நீங்கள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற இயர்ஸே வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி இன்டர்ன்ஷிப் போகிறதா இருக்கட்டும், இல்லை ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுறது, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறது, கம்யூனிகேஷன் அண்ட் உங்களோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, அதை வந்து நீங்கள் முன்னாடியே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. செகண்ட் செமஸ்டர்லேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.
ஓகே, இவர் சொன்னதில் என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் வந்து காலேஜ் போன உடனே ஓகே ரிலாக்ஸாக நம்ம காலேஜ் படிக்க போகிறோம் அப்படின்னு இந்த சினிமேட்டிக்காலாம் நீங்கள் நினச்சி போகக்கூடாது. ஸோ ஆப்வியஸாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஒரு செகண்ட் செமஸ்டர் வரைக்கும் ஓகேவாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் இப்போ இருக்க ஒரு காம்படேட்டிவ் வேர்ல்டில் நீங்கள் வந்து வெளியில் வரும்பொழுதே ஒரு வேலையோட வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஆன் த செகண்ட் இயர் இட் செல்ஃப். நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அண்ட் தென் ப்ரோக்ராமிங் அப்பயே ஸ்டார்ட் பண்ணணும். எந்த டொமைன் போக போகிறோம் அப்படின்றது யூ ஹாவ் டு பி ஃபிக்ஸ்ட் ஆன் தட். அப்புறம் இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி லைக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அண்ட் தென் நெட்வொர்க்கிங் யாராவது உங்களுக்கு மென்டராக கிடைக்கிறாங்களான்னு அப்போவே நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கெட் இன் டு இட். ஸோ அப்போ தான் வந்து இவர் சொன்ன மாதிரி ஒரு ஃபைனல் இயரில் யூ ஹாவ் சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ். அப்போ ஃபைனல் இயர் வந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாப் வாங்க போகிறோன்ட்டு நீங்கள் அப்போ வந்து ரெஸ்யூமே பண்ணுறது, அப்போ போர்ட்ஃபோலியோ பண்ணுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ஃபைனல் இயர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ரிவிஷன் படிக்கிறது, எப்படி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக அதுதான் நீங்கள் வந்து செகண்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணிடணும். பிகாஸ் நானுமே அப்போது நான் படிக்கும்பொழுது செகண்ட் இயர்லேயே ஐ ஆல்சோ ஸ்டார்டட், பட் நாட் லைக் திஸ். பட் என்னோட பாத் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது, பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது யூ ஃபர்ஸ்ட் ஒன் யூ கெட் எக்ஸ்போஷர். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து யூ வில் பில்ட் சம்திங் ரைட், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த கிளியர் பார்த்து நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன், ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கிளியர் பார்த்து போடுறேன். பட் திஸ் இஸ் குட் டு நோ ஆக்சுவலி. அண்ட் இப்போ டொமைன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் இப்போ டொமைன்னும் போது எப்படி உங்களுக்கு டொமைன், ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்ருப்பீங்க. ஸோ எப்படி உங்களுக்கு இந்த டொமைன் பூம் ஆகும் அப்படின்றதுல உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே, ஸோ அது வந்து ஆக்சுவலாக பார்த்தா எனக்கு வந்து தெரியல, என்ன பூம் ஆகும்லாம் தெரியல. ஸோ அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து மெஷின் லேர்னிங் படி, டீப் லேர்னிங் படி, ஏஐ படி, அது வந்து பயங்கரமாக போகும்னு சொன்னாங்க. அதுக்காக எடுத்து படித்தேன். ஆனால் எனக்கு அது செட் ஆகிறது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஐ ட்ராப் இட் ஆஃப். அதுக்கப்புறம் பிளாக் செயின் படிக்கலாம், அதுவும் ஹை சேலரி அப்படின்னு தெரிஞ்சுது. சரி போனேன், பிளாக் செயினும் படித்தேன். ஒரு ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணேன், ஒரு பேட்டர்ன் போடுற அளவுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கான யூஸ் கேசஸ் எனக்கு வந்து சரியாக இல்லை. ஸோ அந்த பிளாக் செயின் வந்து என்னால் ஃப்யூச்சர் பார்க்க முடியுமானா எனக்கு பர்சனலி தெரியல, அதனால் அதையும் விட்டாச்சு. ஸோ இது பண்ணுறப்பே எனக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நல்லா வந்துருச்சு. ஆப்வியஸ்லி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து இன்னொன்று ஸ்விட்ச் ஆகிறது ஈஸியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் அண்ட் இது எல்லாத்துலேயுமே ஃப்ரண்ட் அண்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கும். பேக் எண்ட் மட்டும் தான் இப்போ கற்றுக்க போகிறோம். ஸோ பேக் எண்ட் வந்து ஒரு ஹேக்கத்தானுக்காக கற்றுக்கிட்டேன். ஆப்வியஸ்லி அதெல்லாம் பண்ணுறப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் தான் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேர் டெவலப்பர்னா ஹீ இஸ் த ஒன் ஹூ கேன் டூ எனிதிங். சாஃப்ட்வேர் டெவலப்னா நீங்கள் என்ன கொடுத்தாலும் பண்ணி ஆகணும், எந்த ஸ்டாக் இருந்தாலும் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ ஜென்ரலாக வந்து ப்ரிப்பேர் ஆக ஆரம்பித்தேன். ஜாவான்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இல்லை பைத்தானா ஏதாவது ஒன்று மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அதில் டிஎஸ்ஏ பண்ண ஆரம்பித்தேன். ஆன் த கோலை வந்துட்டு ஓஎஸ்ஸு, அதுக்கப்புறம் டிபிஎம்எஸ்ஸு, எப்படி வந்து டேட்டா பேஸ் டிசைன் பண்ணுறது, ஊப்ஸ் கான்செப்டில் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு சீசனாக வந்து ஸ்விட்ச் ஆகிட்டு இருந்தேன். எவ்ரி செமஸ்டருமே வந்து ஒரு தீம் வந்து பிக் பண்ணிப்பேன். அந்த தீமில் வந்து ஒரு 3-4 ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அப்படி தான் வந்துட்டு டேட்டா சயின்ஸில் ஒரு 4 ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பிளாக் செயினில் ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து 10-15 ப்ராஜெக்ட் கிட்ட பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பேக் எண்ட் ஓரியன்டாக வந்து ஒரு 3 ப்ராஜெக்ட் கிட்ட பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி சீசன் வைஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணி பார்த்து ஃபைனலி எனக்கு ஃபுல் ஸ்டாக் தான் வந்து செட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. அதனால் வந்து ஃபுல் ஸ்டாக்கோட ஸ்விட்ச் ஆகிட்டேன். ஸோ ப்ரோ சொன்ன மாதிரி எல்லா டொமைனும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒர்க் பண்ணக்கப்புறம் தான் அது நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த ரோல்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ப்ராஜெக்ட்டுக்கு பெர்ஸ்பெக்டிவாக தான் நம்ம எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஸ்டார்டிங்கே வந்து ஸ்டிக் டு த டொமைன் இல்லாமல் லைக் நீங்கள் எல்லா டொமைனும் லைக் ஒரு டொமைன் இந்த பெர்ஸ்பெக்டிவில் படிக்கிறீங்கன்னா அதுக்கு ஓரியன்ட் ஜாப் இல்லை அதுக்கு ஓரியன்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பார்க்கலாம், அது உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் அவரோட ஈச் டொமைன் வந்து ஒரு லெவல் போயிட்டு லாஸ்ட்டாக ஹீ ஃபிக்ஸ்ட் இட். ஓகே எனக்கு ஃபுல் ஸ்டாக் தான், ஐ ஆல்சோ கீன் ஓவர் இட் அப்படின்ற மாதிரி ஹீ லுக் இன்டு இட். ஸோ வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்டுன்னு நிறைய சொல்லியிருக்கீங்க, நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, பிளாக் செயின் அண்ட் தென் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட்க்கு ஒரு நிறைய ப்ராஜெக்ட் எப்படி அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க? நீங்களே ஃப்ரம் த ஸ்க்ராச் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இல்லை ஒரு யூடியூப்பில் ஒரு ஃபுல் போர்ட்ஃபோல் லைக் அவங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அதை லைவாக பார்த்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? எப்படி அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணீங்க? ஆப்வியஸ்லி வந்து நானே எல்லாத்தையும் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக யாராலையும் முடியாது. ஸோ நான்
ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே யூடியூப் பார்த்து தான் வந்து பண்ணேன். ஈவன் என் போர்ட்ஃபோலியோ கூட வந்து ஒரு யூடியூப் பார்த்து தான் நான் வந்து பில்ட் பண்ணேன். ஆப்வியஸ்லி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்கும். அதில் இருக்க டேட்டா செட் டவுன்லோட் பண்ணி நம்மளே ஏதாவது பண்ண வேண்டியது தான். அது வந்து ஃபுல்லாகவே முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியும், ஓகே பேண்டஸில் இந்த மெத்தட் இருக்குது, இடிஏனா என்னது, அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ணணும்னா இந்த அல்காரிதம்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரிஜினல் ப்ராஜெக்ட் பண்ண முடியும். அந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து 10-15 ப்ராஜெக்ட் பண்ணேன்னு சொன்னல, அதுக்கு என்ன பண்ணேன்னா சிம்பிளாக வந்துட்டு ஏபிஐனா என்னென்னு ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து வந்து கற்றுக்கிட்டேன். ஏதோ ஒரு வெதர் ஆப்போ ஏதோ ஒன்று பண்ணியிருந்தேன். எனக்கு சிஎஸ்எஸ் நல்லா வந்துருச்சு அந்த டைம்லேயே, ஏன்னா இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணதுக்கப்புறம். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா ரேப்பிட் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயாக ஓப்பன் சோர்ஸாக இருக்கிற ஏபிஐலாம் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் கன்சியூம் பண்ணி என்ன வேணால் எழுதிக்கலாம். அதில் பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்குது. ஃப்ளைட்டு போகிறதுக்கு ஏபிஐ வச்சுருக்காங்க, டைமுக்கு ஏபிஐ வச்சுருக்காங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஏபிஐ வச்சுருக்காங்க, கிரிப்டோக்கு ஏபிஐ வச்சுருக்காங்க. அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான செக்டாருக்குலாம் ஏபிஐ வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ ஏபிஐனா என்னென்னா பேசிக்கலி ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அவ்வளோதான். ரியல் டைம் டேட்டா மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து சரி ஏபிஐன்னு ஒன்று கற்றுக்கிட்டாச்சு, இருக்கிற எல்லா ஏபிஐ எதெல்லாம் அட்ராக்டிவாக இருக்கோ, நானே ஒரு டிசைன் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும் டிசைன்ஸு, பட் பார்க்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணி எழுத ஆரம்பித்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து வெறும் ஃபெட்ச் யூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம். அதுக்கப்புறம் வந்து ரியாக்ட் யூஸ் பண்ணோன்னா ஆக்சியோஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆக்சியோஸே கொஞ்சம் இன்னும் நல்லா நமக்கு வந்து ஸ்டேட்லாம் மேனேஜ் ஆகணும்னா ரிடக்ஸ் வந்து கற்றுப்போம். அந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஏதாவது ஒன்று டெக்னிக்கலி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போனோம். அதுக்கப்புறம் இந்த ஏபிஐயே நம்ம எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேக் எண்ட் கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏபிஐயோட ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கற்றுக்கிறது, அப்படியே தான் வந்து ஃபுல் ஸ்டாக்கு வந்து மைக்ரேட் ஆனேன். ஹரி சொன்ன மாதிரி ஸோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நிறைய கமெண்ட்ஸ் வந்து என்ன வருதுன்னா லைக் ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணலாம், என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரிலாம் வருது. இப்போது ஸ்டார்டிங் நீங்கள் வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறது உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதான்னு அப்படியே பார்க்காம ஒரு கோடு எடுத்து அடிச்சுட்டே பார்க்கலாம். ஸோ ஒரு 1 hour வீடியோன்னும் போது நீங்களும் ஒரு மினி ஆப் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ யூ வில் கெட் ஸோ மெனி டெஃபினெட்லி நிறைய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும், நிறைய நாலேஜும் கிடச்சிருக்கும். அது கன்ஃபார்மாக அந்த 1 year அந்த 1 hour வீடியோவை வந்து நீங்கள் 1 week கூட பண்ணலாம், இல்லை 2 week கூட பண்ணலாம். பட் அப்போ வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு 2 ப்ராஜெக்ட் இல்லை 3 ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் யூடியூப் பார்த்தே பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் இப்படி ரியல் வேர்ல்டு ஏபிஐ வந்து நிறையவே இருக்குது. ஈவன் வந்து ட்விட்டர் கூடமே அவங்க வந்து ஏபிஐஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த த்ரெட்டிங் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் கன்சியூம் பண்ணி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொண்டுட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக பென்னி ஸ்டெப் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போனாலே நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நிறைய ப்ரோக்ரஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ எப்படி நீங்கள் வந்து ஒரு டெக் கான்ஃபரன்ஸ் அண்ட் மீட்டப்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது? பிகாஸ் ஐ ஹோப் நீங்கள் நிறையவே அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? யூ ஆர் த மெம்பர் ஆஃப் சம் டெக் கான்ஃபரன்சஸ் அண்ட் ஆல். ஸோ எப்படி நீங்கள் அதெல்லாம் வந்து போகிறீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக படிக்கும்போது தே டோன்ட் நோ ரைட், என்ன அந்த மீட்டப்ஸ்லாம் என்ன, அந்த கான்ஃபரன்சஸ்லாம் என்னன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் எப்படி தெரியும்? பிகாஸ் நிறைய பீப்புள் வந்து ரூரல் ஏரியாவிலேருந்து கூட இருப்பாங்க. மேபி வந்து இந்த ஒரு நல்ல ஒரு Tier 1 கம்பெனிஸில் இந்த எக்ஸ்போஷர் இருக்கும், பட் Tier 3 காலேஜஸ்லாம் வந்து இது இருக்காது. ஸோ எப்படி நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஸோ எனக்கு காலேஜ் முடித்து இப்போது ஜோஹோ வந்து ஜாயின் பண்ணுற வரைக்குமே வந்து எனக்கு மீட்டப்ஸ்லாம் எங்கே நடக்குது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக எனக்குமே ரீசெண்டாக தான் எக்ஸ்போஷர் வந்துச்சு. ஆனால் நான் எந்த மீட்டப்பையும் விடுறதில்ல, அடுத்தடுத்து நான் வந்து போயிட்டே இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் போனது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ் அப்படின்னு நினைக்கிறேன், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து சென்னை ஃபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போகலாம். ஒரு தடவை நீங்கள் மீட்டப் போகிறப்பையும் கூட இருக்கவங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் பக்கத்தில் உட்காடுறவங்களோ யார்கிட்டயாச்சும் கான்டாக்ட் வாங்கிட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்கள், வேறு மீட்டப் யாராவது போகிறாங்க அப்படின்னா அதை வந்து கொடுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மீட்டப் அப்படின்னே வந்து ஒரு ஆப் இருக்குது, அதில் போய்ட்டு சென்னைன்னு கான்ஃபிகர் பண்ணிவிட்டு டெக்குன்னு கிளிக் பண்ணிவிட்டு எல்லா மீட்டப்புக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டிங்கன்னா புதுசாக எதாவது வந்துச்சுன்னா வந்து போடுவாங்க. ஈவன் இப்போது அடுத்த மந்த்து கூட வந்துட்டு சாஃப்ட்வேர் ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. அதில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய கம்யூனிட்டிஸ் ஒன்றா வராங்க. நம்ம ஃப்ளிட்டர்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, அது வந்து ஃப்ளிட்டருக்கான கம்யூனிட்டி. அதுக்கப்புறம் சென்னை ரியாக்ட் இருக்குது. நேற்று கூட நாங்கள் ஒரு மீட்டப் போனோம். ஸோ சென்னை ரியாக்ட்னு ஒன்று இருக்குது, அது வந்து ரியாக்ட்
ப்ராஜெக்ட்டுக்கு மட்டுமே வந்துட்டு சென்னையிலேருந்து க்ரியேட் பண்ணது, ஃபுல் தமிழ்நாடுமே வந்து கவர் பண்ணுற மாதிரி. அது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாவாஸ்கிரிப்ட் லவர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒன்லி ஃபார் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஜிடிஜின்னு ஒன்று இருக்குது, கூகுள் டெவலப்பர் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட லோக்கல் காலேஜஸ்லேயே எதனா பண்ணுறீங்கன்னா கூட நீங்களே வந்து ஒரு கிளப் வந்து க்ரியேட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து நிறைய கான்டாக்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி குரூப்ஸ் வந்து இருக்கும் டெலகிராமில். அதில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க வேறு மீட்டிங்க்கு வந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. அது எல்லாமே போய்ட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டெக் மீட்டப்ஸ் எல்லாமே நிறைய வரும். ஈவன் ரீசெண்டாக வந்துட்டு பெய்ட் மீட்டப்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பே பண்ணுறதெல்லாம் எப்படி சொல்கிறது, ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. ஒரு படத்துக்கு போகிறதுக்கு ஒரு 200 கொடுத்து போகிறீங்கன்னா ஒரு டெக் மீட்டப்புக்கு வந்து நீங்கள் ஒரு 1000 கொடுத்து போனால் கூட அதுலேருந்து வர லேர்னிங்கு அண்டு இந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். அதுக்கு வந்து காசு செலவு பண்ணுறது நீங்கள் யோசிக்கவே கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நவல் ரவிகாந்தன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ நான் வந்து அவரோட பிக்கெஸ்ட் ஃபேன். ஸோ அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, there are 4 C's. இந்த 4 C வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோட். ஸோ நீங்கள் வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா உங்களுக்கு கோட் அடிக்க தெரியணும். நீங்கள் வந்து போரிங்காக பண்ணுற எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட் பண்ண தெரியணும். அதுக்கடுத்தது கான்டென்ட். நீங்கள் வந்து உங்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு கான்டென்ட் இருக்கணும். இல்லை இந்த மாதிரி கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு கான்டென்ட்டில் வரும். அதுக்கு அடுத்தது வர்றது பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களோட கனெக்ஷன்ஸ், அதாவது கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்டாக்ட்ஸுன்றது அவ்வளோ வேல்யூபிள். ஏன்னா இப்போ நான் நேற்று ஒரு மீட்டப் போனேன், போயிட்டு நான் அங்கேருந்து கிடச்ச கான்டாக்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு. என்னால் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு ஹெல்ப்னால் என்னால் வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்க முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் வந்து காசு செலவு பண்ணுறது, நீங்கள் வந்து திங்க் பண்ணணும், இதுக்கு நான் செலவு பண்ணனா இது எனக்கு ஹெல்ப் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு மூவி போகிறேன், இல்லை ஒரு மீட்டப் போறியான்னு கேட்டால் நான் மீட்டப் தான் போவேன். ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறது தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஹெலோ டெக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டப் வந்து லாஸ்ட் மந்த் நடந்துச்சு, அதுக்கு போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மீட்டப்ஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு யூடியூபரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராமையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வந்து நிறைய மீட்டப்ஸ் வந்து போடுவாங்க. அண்ட் லிங்க்டின்ல வந்து நிறைய மீட்டப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். அட்லீஸ்ட் நீங்கள் கரண்ட் மீட்டப் போகலன்னா கூட அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு சக்ஸஸ் போஸ்ட் வந்து போட்டுருவாங்க. நீங்கள் கூட நேற்று போட்டிங்களே, ஸோ அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அப்போ டிஎம் பண்ணி இதை எப்படி நான் நெக்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைனா வந்து இந்த பேஜ் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா நிறைய டெக் மீட்டப்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பாத் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெக்னிக்கல் வேர்ல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி மீட்டப்ஸ் வரணும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக நேற்று ஆக்சுவலாக நாங்கள் போனோம் ரியாக்ட் மீட்டப்னு சொல்லிட்டு. அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்தாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ குட் டு நோ இல்லை. ஸோ அவங்க வந்து எங்களோட காண்டாக்ட் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இன்கேஸ் எனி ரெஃபர்னா நம்ம ரெஃபரன்ஸ்க்கு ஆப்வியஸாக கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூ வில் கெட் சம் டெக்னிக்கல் பீப்புள் ரிலேஷன்ஷிப். அப்படி தான் உங்களால் ரெஃபரன்ஸும் வாங்க முடியும். ஸோ அதனால் நிறைய மீட்டப்ஸ் ப்ரோ சொன்ன மாதிரி நீங்கள் எய்தர் சினிமா போகலாம். அது ஆக்சுவலாக வந்து 200 இல்லை ப்ரோ, கன்ஃபார்ம் போயிட்டு வந்தால் 2000 ஆகிடுது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி யூ கேன் கிவ் யுவர் டைம் டு மோர் இம்பார்ட்டன்ட் திங் லைக் இந்த மாதிரி மீட்டப்ஸ், டெக்னிக்கல் கான்ஃபரன்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய டெக்னிக்கல் பீப்புள்ஸ் வருவாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வருவாங்க, நிறைய ஆர்கிடெக்ட் சிஇஓன்லாம் வருவாங்க. ஸோ அவங்க கூடலாம் நீங்கள் டேரெக்டாகவே வந்து ஒரு ரேப்போ க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அது வந்து டெஃபினட்டாகவே ஒரு ரொம்ப பயங்கர ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் உங்களோட கெரியரில் வந்து ஆக்சுவலாக அது வந்து வரும். ஸோ அதனால் ஜஸ்ட் கெட் இன் டு இட். லிங்க்டின் யாரும் வச்சிடல அப்படின்னா ப்ளீஸ் லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் கெட் இன் டு திஸ் அக்கௌண்ட் லைக் கிளப்ஸ் அண்ட் ஆல் லைக் ப்ரோ சொன்ன மாதிரி நான் எல்லாமே சொல்கிறேன், எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்து யூ ஜஸ்ட் என்ரோல்ட் அண்ட் தென் எந்த மீட்டப்ஸ் வந்தாலும் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பெய்டு கூட நம்ம போடலாம். யா ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா கைண்ட் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணணும் ஒரு இன்ஜினியரிங் திங். ஸோ மேத்தமெட்டிக்ஸ், அது கோடிங் நிறைய இருக்குது சப்ஜெக்ட்ஸ்லாம். அது எல்லாமே வந்து லிசன் பண்ணி அதை நம்ம படித்து ஒரு அகாடமிக் மார்க் எடுத்துகிட்டு வர்றது அது ஒரு பெரிய டிடிஎஸ் ப்ராசஸ். அப்படின்னா செகண்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் சொல்கிறீங்க, ஹேக்கத்தான் சொல்கிறீங்க, மீட்டப் சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. அண்ட் தென் மோர் ஆர் லெஸ் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிவிட்டு அதை இன்டர்ன்ஷிப் வேறு பண்ணியிருக்கீங்க ரைட்டா. ஸோ உங்களோட காலேஜ் லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி அகாடமிக்ஸ், நிறைய இருக்குது, ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இன்டர்ன்ஷிப் யூ ஹேட், ஹேக்கத்தான் யூ ஹேட், மீட்டப்ஸ் யூ ஹேட், நிறைய இருக்குல்ல. ஸோ ஹவு யூ மேனேஜ் யுவர் டைம் லைக் ஒரு பீயிங் அ ஸ்டூடெண்ட், ஹவு யூ மேனேஜ் திஸ் திங்ஸ் அண்ட் ஆல்? ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரியாரிட்டி அண்ட் மைண்ட் செட்டு. ஸோ என்னோடய மைண்ட் செட் என்னென்னா, நான் வந்து ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுறேன்னா நான் இவ்வளோ லட்சம் செலவு பண்ணியிருக்கேன்னா அதை வந்து கண்டிப்பாக என்னோடய ஃபஸ்ட் இயர் ஆஃப் பிளேஸ்மெண்ட்லேயே நான் எடுக்கணுன்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு எய்மு. ஸோ அதுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம்.
ஸோ நான் வந்து என்னோடய சீனியர் கிட்ட போய் சொல்கிறது இதுதான், எனக்கு இந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும், நீங்கள் இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கீங்க, இதுக்கு என்னெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் எவ்வளோ எஃபோர்ட் போட வேணால் நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிடுவேன். ஸோ அந்த டைமில் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அகாடமிக்ஸ் வந்து டசன்ட் மேட்டர். நான் பேசின நிறைய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பெருசாக அகாடமிக் பார்க்க மாட்டோம், மேக்ஸிமம் என்ன ஒரு 8 வந்து மினிமமாக வச்சுருக்கணும், 8 சிஜிபி வச்சுருக்கணும், இல்லை 7 வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை படிக்கிறதுக்கு வெறும் காலேஜில் என்ன சொல்லி தராங்களோ அதை மட்டும் நல்லா படிச்சிருவேன். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து உழுந்து படிக்கிறது தான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. என்னோடய ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து கோடிங் மட்டும்தான். ஸோ வீட்டில் சும்மா இருந்தாலும் சரி, வீக்கெண்டாக இருந்தாலும் சரி, எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் எப்பயுமே கோடிங் தான் வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஸ்கில் ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லீட் கோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ப்ராஜெக்ட்டு, இல்லை ஹேக்கத்தான் போகிறதா இருக்கட்டும். இப்போ ஹேக்கத்தானுன்றது எப்படின்னா ரெண்டுமே வந்து இன்டர்லிங்க்டு தான். நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறனோ அதையே எடுத்துகிட்டு போய் ஹேக்கத்தானில் காட்டுவேன், அது ஹேக்கத்தானில் கொடுத்ததே பேப்பர் ப்ரெசன்டேஷன்லேயும் காட்டுவேன். ஸோ எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு தான். ஸோ ஒரு விஷயத்தை வந்து நான் திருப்பி பண்ணுறப்போ ப்ராஜெக்ட்டுன்னு எனக்கு வருது, அது என்னோடய ரெஸ்யூமேல ஹைலைட் ஆகும், அதே விஷயம் என் போர்ட்ஃபோலியோ ஹைலைட் ஆகும், அதே விஷயம் என்னோட ஹேக்கத்தானில் வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், சிம்போசியம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அண்ட் மற்றவங்க கிட்ட சொல்கிறப்பையும் எனக்கு அதே விஷயம் ஹெல்ப் பண்ணும், டொமைன் நாலேஜ் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் அந்த ஒரு ப்ராஜெக்ட் வச்சு என்னால் பேப்பர் ப்ரெசன்டேஷனும் பண்ண முடியும். ஆன் த கோல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இது எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். ஸோ காலேஜில் ஷைன் ஆகணும் அப்படின்றது, எனக்கு ஷைன் ஆகணுன்றது முக்கியம் இல்லை, எனக்கு வந்து ப்ளேஸ் ஆகணும், அதுக்கு இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பித்தேன். என்டர்டெயின்மெண்ட் வந்து நான் பயங்கரமாக கட் பண்ணிட்டேன். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுன்றதுக்கு நான் பெருசாக அந்தளவுக்கு கொடுக்க மாட்டேன். எப்போல்லாம் பேர்ன் அவுட் ஆகுதோ அப்போ ஒரு 2 நாள் பிரேக் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கேம்ஸ் ஆடுறது, இல்லை மூவி பார்க்குறது, இல்லை சீரீஸ் பார்க்குறது, அதெல்லாம் பண்ணுவேன். பட் ஆனால் எனக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு நான் நினச்சேனாலே ஃபஸ்ட்டு கை வைக்கிறது என்டர்டெயின்மெண்ட்டில் தான். என்டர்டெயின்மெண்ட்டை அப்படியே கட் பண்ணிட்டு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, சூப்பர்வா. ஆக்சுவலாக ஒரு செல்ஃப் கோல்ஸ் எப்படி இருக்கணும்ன்ட்டு அவர் சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு செட் கோல், அவர் வந்து ஒரு கோல் செட் பண்ணிட்டார். ஆப்வியஸாக நம்ம எல்லாரோட கோலும் என்ன இருக்கணும், ஒரு ஒர்க் வாங்கணும் அப்படின்றது தான். பட் அது எப்போலேருந்து ஒர்க் பண்ணுறோன்றது தான் இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜில் ஸ்டெப்பின் ஆகும் பொழுதே கெட் இன் டு தட் ஒர்க், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பண்ணார். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், ஒரு காலேஜில் வந்து நம்ம ஒரு பிக் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போகிறோம். ஸோ அதனால அது ஒரு ப்ராப்பர் அவுட்கம் நம்ம வாங்கணும், லைக் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகணும், ஒரு நல்ல ப்ரொஃபைலில் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். ஒரு பிக் கோல் நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே ஒரு சின்ன திங் நான் ஐட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அகாடமிக்ஸ் ஆல்சோ இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்து 8 சிஜிபிஏ அவர் வாங்கியிருக்கேன்னு சொன்னார். ஸோ அரியர் வச்சுருந்தாலும் வந்து கம்பெனியில் எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து கொஞ்சம் ஒரு பிக் கொஸ்டின் மார்க் தான். ஸோ அகாடமிக்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 8 சிஜிபிஏ வரைக்கும் கொண்டுட்டு வந்துருங்க. ஸோ தட் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் யூ வில் கெட் இன் டு தீஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் அண்ட் ஆல். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஆன் கேம்பஸில் வந்து பிளேஸ் ஆகிட்டீங்க கரெக்டாக. பட் வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து ஆஃப் கேம்பஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க. ஆன் கேம்பஸ்லாம் அவங்களால வாங்க முடியாது. ஸோ அவங்க வந்துருவாங்க. ஸோ கொஞ்சம் கேப் வந்துடும் கெரியர் கேப்பில். ஸோ அவங்களாம் வந்து என்ன மாதிரி நிறைய இஷ்யூ அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆஸ் அ ஆஃப் கேம்பஸாக. ஸோ அவங்க ஒரு ஆஃப் கேம்பஸில் எப்படி ஒரு ஜாப் வாங்குறது? ஓகே, ஆஃப் கேம்பஸ் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு அந்தளவுக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் ஆனால் ஈவன் அமேசான் எம்எல்எஸ்எஸ்லாம் ஆஃப் கேம்பஸ் தான். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அவுட். உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்கணும். அதுக்காக கொஞ்சமாச்சும் டைம் ஒதுக்கி நீங்கள் வந்து ஒரு கெரியர் கேப் இருக்குது, இல்லை வந்து எனக்கு வந்து இப்போ காலேஜ் முடிஞ்சுது, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாபே இன்னும் நான் கிராக் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட செட் டைம் ஒரு 3 months 4 months டைம் செட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஃபுல்லாக வந்து கோடிங்கே பண்ண ஆரம்பிங்க. ரெஸ்யூமேவோ அப்படியே பண்ணுங்கள். அதே டைம்லேயே வந்து ஃபுல் ஸ்டாக் எல்லாமே காலேஜ் வந்து 4 year படிக்கிறத ஆக்சுவலாக வந்து ஒரு 6 monthsக்குள்ளே முடிக்க முடியும் தான். ஸோ அந்த ஜாப் வேணும் அப்படின்றது 6 monthsல கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ப்ரிப்பேர் ஆக முடியும். அது வந்து நீங்கள் தான் லாக்இன் பண்ணி டிசிப்ளின்டாக வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போயிட முடியும். ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் அவங்க பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அவங்க ஃபைனல் இயரில் இருக்காங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் ஒன்றும் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் ஸோ என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணால் ஈஸியாக அவங்களால வந்து ப்ளேஸ் ஆக முடியும்? ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி கைண்ட் ஆஃப் ஜோஹோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஜோஹோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ப்ராஜெக்ட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில்லும் என்ன நாங்கள் கொடுக்குற அந்த இன்டர்வியூவும் உங்களால் கிளியர் பண்ண முடிஞ்சாலே போதும். பட் ஜென்ரலாக ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் இம்ப்ரெசிவாக இருக்கணும் உங்களோட ப்ரொஃபைல் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து உங்களோட ப்ராஜெக்டே வந்து டெக்னிக்கலாக பண்ணுறது வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சும்மா வந்துட்டு ஒரு இ-காமர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் நான் வந்து ஒரு ரெடிஸ் கேஷ் வந்து நான் பில்ட் பண்ணுறேன், இல்லைனா வந்துட்டு நான் ஒரு டேட்டா பேஸ் மைக்ரேஷனுக்கு வந்து ஒரு டூல் வந்து பில்ட் பண்ணுறேன்,
அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் அந்த மாதிரி கம்பெனிஸ் எய்ம் பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும். அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணுற அளவுக்காச்சும் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும். அப்போ நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டே வந்து டெக்னிக்கலாக இருந்துச்சுன்னா வந்து அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். கூகுளுக்குலாம் அவங்களோட ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அவங்களோட ஓன் வேர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களே வந்து ஸ்ட்ரீமிங் வீடியோ வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஜூம் க்ளோன் அப்படின்ற மாதிரி இருக்காது. அந்த ஸ்ட்ரீமிங்கோட அந்த பைப்லைனே வந்து நான் பில்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங் இல்லை, நான் வந்து இப்போ தான்ப்பா காலேஜ் படிக்கிறேன், எனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்னு கேட்டிங்கன்னா டேட்டாபேஸ் அண்ட் ஏபிஐ இது 2 தான் வந்து உங்களை டெக்னிக்கலாக காட்டிக்கிறதுக்கான ஒரு விஷயம். டேட்டாபேஸ் கற்றுக்கோங்க அண்ட் ஏபிஐ யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஃப்ரண்ட் எண்ட்னா ஏபிஐ இருக்கணும், பேக் எண்ட்னா வந்து டேட்டாபேஸ் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ இந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கல் பேஸ்டு இந்த மாதிரி ஒரு பைப்லைன் பண்ணுற அளவுக்கு, ஸோ ஆஸ் அ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக அவங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்குமான்னு கேட்டால் ஆப்வியஸாக வந்து கொஞ்சம் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இவங்களுக்குலாம் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? லைக் அவங்க வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்படி ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி அவங்க அதை வந்து அப்ஸ்கேலிங் பண்ணிவிட்டு அந்த ஒரு லெவலுக்கு எப்படி வரலாம்? ஓகே. ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இது பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. நான் வந்து அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் ஆக்சுவலாக. அது வந்து வேணாம், அது வந்து மாற்றிக்கோங்க. நீங்கள் வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிலாம் வந்துட்டிங்கன்னா நீங்கள் காலேஜில் படித்து இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் ஆனதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி காட்டிடுவாங்க. கண்ணு உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்த ஃபஸ்ட்டு 3 months லேர்னிங் பீக்கில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்டில் போனீங்கன்னா அடுத்த 3 months இன்னும் பீக்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் போகும். ஸோ நீங்கள் வந்து அப்போயும் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் தான் லிட்ரலி. என்ன உங்களுக்கு வந்து கூட இருக்கிற எல்லாரும் வந்து மென்டார்ஸாக இருப்பாங்க, மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து லாக்இன் பண்ணிக்காதீங்க. அந்த மாதிரி நீங்களே வந்து உங்களை வந்து லிமிட் பண்ணிக்க வேண்டாம். ஈவன் நேற்று கூட நம்ம வந்து கூகுள் இன்டர்ன் பார்த்தோமா. ஸோ அவனோட ப்ரொஃபைல் எப்படி இருந்துச்சு, என்விடியாலையும் கிராக் பண்ணியிருக்காங்க அண்டு கூகுளையும் கிராக் பண்ணியிருக்காங்க, இன்னும் காலேஜ் முடிக்கல அப்படின்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ இட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பெருசாக பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணணும்னா போங்க, பிளாக்ஸ் படிங்க, இல்லைனா யூடியூபர்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு போய் ரீச் அவுட் பண்ணுங்கள். இல்லை வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தாங்கன்னா போய் ரீச் அவுட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி நான் டெக் மீட்டப்ஸ்லாம் சொன்னால அங்கே நிறைய எந்தூசியாசிஸ்ட் வந்து வருவாங்க. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டு நான் இவ்வளோ ஆர்வமாக நான் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இருப்பாங்க. என்கிட்டே வந்து நிறைய பேர் வந்து டேரெக்டாக வந்து கேட்டாங்க, நான் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப்புமே நம்ம வந்து பண்ண தான் செய்வோம். ஸோ அது வந்து நீங்கள் டேரெக்டாக நிறைய உங்களையே வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸுன்றதுனால லிமிட் பண்ணிக்காமல் வந்து டெக்னிக்கலி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருங்க. ஸோ த குட் டு நோ வந்து என்ன அப்படின்னா, டோன்ட் செட் த பவுண்ட்ரி. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், இவ்வளோ தான் நம்ம லிமிட் அப்படின்னு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணாதீங்க. ஸோ செட் பண்ணாமல் யூ கேன் கிவ் அ ட்ரை. ஸோ அப்போனா உங்களால் எல்லாமே பண்ண முடியும். ஓகே. ஆக்சுவலாக வந்து என்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம் அப்படின்னு எல்லாமே படிக்கிறாங்க. டெய்லியும் வந்து லைக் கோடிங் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து அவங்களால வந்து கிராக் பண்ண முடியாது, அவங்களால அந்த லாஜிக்கை வந்து கொண்டுட்டு வர முடியாது. ஸோ ஸ்டில் தே ஆர் இன் த சேம் ஃபேஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எப்படி கிராக் பண்ணீங்க? லைக் எப்படி யூ டூ எனி ஹேக்ஸ் ஆர் எனி திங்? எப்படி உங்களோட மெத்தடாலஜி இருந்துச்சு? நான் வந்து நிறைய அடிப்பட்டு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த பயம்லாம் எனக்கும் இருந்துச்சு. நானும் நிறைய பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் ஐயோ நம்ம ஒரே இடத்துலையே இருக்கிறோமோ அப்படின்லாம் தோணும். ஏன்னா புதுசாக ஒரு ப்ராப்ளம் வரும், அது தெரியாது. அப்படின்றப்போ யூ ஹேவ் டு அக்செப்ட் தட் யூ ஆர் இன் த லேர்னிங் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டு, இதுக்கப்புறம் தான் கற்றுக்க போகிறீங்கன்றதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவேன்னா கான்டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கும். ஃபர்ஸ்ட்டு ஃபியூ கான்டெஸ்ட் வந்து கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் வந்து சுத்தமாக ப்ராக்ரஸ் பண்ண மாட்டீங்க. ஈவன் சில பேர் வந்துட்டு ஒரு 3 monthsக்குலாம் வந்து அப்படியே ஜீரோலேயே வந்து போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்த கான்டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் கூட அது உங்களுக்கு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் வந்து கொடுக்கும். அந்த கான்டெஸ்ட் தான் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகுறீங்களா, கரெக்டான வேலை இருக்கீங்களான்றது ஒரு விஷயம். அண்ட் டேரெக்டாக ப்ராப்ளம் சொல்யூஷன் பார்த்தேன், சால்வ் பண்ணன்னு இல்லாமல் சொல்யூஷன்ஸு எப்பயுமே மக்கப் பண்ணவே கூடாது. என்ன ஆனாலும் சரி கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அதோட சொல்யூஷனை நீங்கள் மெமரைஸ் பண்ணவே கூடாது. நான் பண்ண தப்பு இது தான். ஸோ அதை வந்து பண்ணிடாதீங்க. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ப்ராப்ளம், அந்த சொல்யூஷன் ஏன் இதை யூஸ் பண்ணியிருக்கோன்னு இன்ட்யூஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ டேக் யூ ஃபார்வர்டு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அதில் இன்ட்யூஷன் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த இன்ட்யூஷன் வந்து நீங்கள் இன்டர்வியூவர் வந்து நெக்ஸ்ட் டைம் அதே கொஷின் கேட்குறப்போ அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த இன்ட்யூஷன் வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன் பண்ணுறோன்றது ரொம்ப நல்லா தெரியணும். நீங்கள் ஒரு
ப்ராப்ளமை ஒன் டே ஃபுல்லாக வச்சு பண்ணால் கூட அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து மறந்து போகக்கூடாது. மறந்தே போனாலும் புதுசாக அதே ப்ராப்ளமை நான் வேறு மாதிரி கொடுத்தோன்னா அந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு வந்து திருப்பி நீங்கள் அதை சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் டைம் வந்து ஒரு ப்ராப்ளமுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுமே நல்லது தான். ஆனால் ஒன்ஸ் ஒரு ப்ராப்ளம் தாண்டி போயிட்டீங்கன்னா அது ஏன் அந்த சொல்யூஷன் வந்துச்சுன்றது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சீட் ஷீட் வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணியிருந்தேன். அதாவது வந்து கொஷினில் வந்து கேஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இந்த 2 லெட்டர் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரியாரிட்டி கியூ தான். மினிமைஸ் த மேக்ஸிமைஸ் த மினிமம் அப்படின்லாம் கேட்டாங்கன்னா இது வந்து டிபியாக தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு சீட் ஷீட் வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணியிருந்தேன். அது முடிஞ்சால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கன்ஃபார்மாக ஷேர் பண்ணுங்கள். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஆப்வியஸாக நம்ம சொல்யூஷன் பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட ஏர்லி ஸ்டேஜ்லேயும். பட் அது அப்படியே வந்து இம்ப்ரூவைஸ் ஆகும். திருப்பி அந்த ப்ரோக்ராமே நீங்கள் ரீவிசிட் பண்ணும்பொழுது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் வந்து யூ வில் கெட் த ஆன்சர். அந்த மாதிரி தான் ஒரு கொஸ்டினுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் யூ கேன் கெட் இன் டு இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹரீஷ் ஃபார் அக்செப்டிங் திஸ் பாட்காஸ்ட். இதில் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ்லாம் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இதில் நிறைய டேக் அவேஸ் இருக்குது. ஸோ த கீ ஹைலைட்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங் ப்ரொஃபைல் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும் அண்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா கற்றுந்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். உங்களோட நெட்வொர்க் வந்து பில்ட் பண்ணணும். கொலாபரேஷன், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ், டெக்னிக்கல் டாக்ஸ் அண்ட் தென் கான்ஃபரன்சஸ், பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படிலாம் போயிட்டு உங்களோட நெட்வொர்க்கை வந்து நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களால் ஆன் கேம்பஸில் அன்ஃபார்ச்சுனேட்டாக வாங்க முடியலன்னா ஆஃப் கேம்பஸ்லேயாவது உங்களால் வந்து ஈஸியாக உள்ளே போக முடியும். அதுக்கப்புறம் ரெசுமே அண்ட் லிங்க்டின் ப்ரொஃபைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெசுமேவும் ஒரு ஸ்ட்ராங் லிங்க்டின் ப்ரொஃபைலும் வச்சுக்கிறது. ஸோ நான் லிங்க்டின் ப்ரொஃபைல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி ஒரு ப்ரீமியமாக உங்களோட ப்ரொஃபைல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் வாட்ச் இன் டு இட். அதுலேருந்து நிறைய உங்களுக்கு இன்சைட்ஸ் கிடைக்கும். ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் எப்படி வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டிசைன் பண்ணுறாங்க, அதோட ஆர்கிடெக்டில் எப்படி பண்ணுறாங்கன்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த பாட்காஸ்ட்டை அவரோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் டூ விசிட் இட் அண்ட் கீப் லேர்னிங் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங். பாய்.